நம்ம ஹீரோயினி அமெரிக்கால யூனிசெஃப் ஆர்கனைசேஷன்றத நடத்திட்டு வராங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா, ஐஎஸ்எஃப், ஐஎஸ்என் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் அங்க 2 நாட்ல நடக்கிற போர்ல இந்த அனாதையான பெண் குழந்தைங்களலாம் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் மாரி பண்ணி, அதுல இருந்து ஈடுபடுத்துறவங்க. நம்ம ஹீரோயினி அதுல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் மீட்டெடுத்து ஒரு பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன நடத்திட்டு வராங்க. அதுக்காண்டி இப்ப அமெரிக்கால நடக்கிற ஒரு மீட்டிங்க்கு அவங்க போகுறாங்க. அந்த மீட்டிங்ல போயி அந்த ஐஎஸ்எஸ்ன்ற டெரரிஸ்ட்ட பத்தி பேசி, அதுல உள்ள நம்ம குழந்தைங்களலாம் காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஸ்பீச் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த டெரரிஸ்ட்டால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணையும் அவங்க கூட்டிட்டு வந்து காட்டி அவங்க நெறைய ஸ்பீச்லாம் குடுக்குறாங்க. அங்க உள்ள எல்லார்ட்டயுமே இப்போ நம்ம இதுக்காண்டி ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோயினி அந்த மீட்டிங்க முடிச்சுட்டு வரப்போ, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட ஒரு மெசேஜ காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அவங்க அந்த ஐஎஸ்எஸ் டெரரிஸ்ட்ட பத்தி பேசுனாங்கல்ல, அந்த டெரரிஸ்ட் நம்மளோட ஹீரோயினிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, "பிலிப்பைன்ஸ்ல நடக்க போற மீட்டிங்க்கு நீ வரக்கூடாது. நீ வந்தனா நாங்க உன்ன கொன்றுவோம். ஏன்னா நீ எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாரி மிரட்டுற மாரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட்டும் கேட்கறாங்க, "மேடம் நம்ம பேசாம இந்த மீட்டிங்க்கு நீங்க போகாம இருங்க. இத நம்ம கேன்சல் பண்ணிடலாமான்னு?" கேட்கிறப்ப நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "இல்ல நான் இதுக்கு கண்டிப்பா போணும். ஏன்னா அங்க பெரிய ஆளுங்கலாம் வருவாங்க. நம்ம இதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னு" சொல்றாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, "மேடம் அது மட்டும் இல்ல, உங்களோட மாமியாரும் அங்க வராங்கன்னு சொல்றாங்க." இத கேட்டோனே நம்ம ஹீரோயினி அவங்க ஃபேஸே ஒரு மாரி மாத்துறாங்க. அவங்களுக்கு அவங்க மாமியார பிடிக்காதா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினியோட மாமியார காட்டுறாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, ரொம்ப அப்படியே கொஞ்சம் சீன் போடுற கேரக்டர் மாரி. அங்க உள்ள எல்லார்ட்டயுமே, "நான் ரொம்ப யங்கா தெரியணும். நான் பிலிப்பைன்ஸோட மீட்டிங்க்கு போறேன். அதனால எனக்கு டிரெஸ் ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, 2 நாள் கழிச்சு தான் மீட்டிங் நடக்குது. ஆனா நான் இன்னைக்கே அந்த மீட்டிங் போகணும். நான் அழகா தெரியிற மாரி டிரெஸ் ரெடி பண்ணுங்க. நாங்க உள்ள கேர்ள்ஸ்ட்டலாம் சொல்றாங்க.